அமெரிக்கா போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறியுள்ளமையை ஈரானின் மத்திய ராணுவ தலைமையகம் அறிக்கையொன்றினூடாக உறுதிப்படுத்தியுள்ளது. தெற்கு ஈரானின் துறைமுகத்திலிருந்து ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைந்து தமது எரிபொருள் கப்பல் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஃபுஜைரா துறைமுகத்திலிருந்து நுழைய முயற்சித்த மற்றுமொரு கப்பல் மீதும் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஏனைய நாடுகளுடன் இணைந்து ஈரானின் கடலோர நகரங்கள், தீவுகள் மீதும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் ராணுவம் குற்றம் சாட்டுகின்றது. இதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணையின் கிழக்கு பகுதியில் நங்கூரமிடப்பட்டிருந்த அமெரிக்காவின் ராணுவ கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் கப்பல்களுக்கு சேதங்கள் விளைவிக்கப்பட்டதாகவும் ஈரான் ராணுவம் தெரிவித்தது. மோதல்களுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு ராச்சியமும் நாடு முழுவதும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயற்படுத்துவதற்கு இன்று காலை நடவடிக்கை எடுத்தது. இதனிடையே ஈரானின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரிப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அறிக்கையொன்றினூடாக தெரிவித்தது. தமது கடற்படைக்கு சொந்தமான USS ட்ரக்ஸ்டன், USS ரஃபேல் மற்றும் USS மேசன் ஆகிய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து ஓமான் வளைகுடா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது ஈரானுக்கு சொந்தமான ஏவுகணைகள், ட்ரோன்கள், சிறிய ரக படகுகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதல்கள் உடனடியாக முறியடிக்கப்பட்டதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் படைகள் தாக்குதலுக்காக பயன்படுத்திய தளங்கள், உளவுத்துறை, கண்காணிப்பு மையங்கள் உள்ளிட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்தது. இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருப்பதாக ABC செய்தி சேவையுடனான தொலைபேசி உரையாடலில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க கடற்படையின் டிஸ்ட்ரோயர் ரக கப்பல்களுக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ருத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த கப்பல்கள் ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடும் நடவடிக்கையில் மீண்டும் ஈடுபடும் எனவும் அந்த செய்தி தொடர்கின்றது.